நன்னிலம் மக்களே என்னையே வந்து நிற்கக்கூடாதுன்ட்டாங்க, அந்தளவு கூட்டம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நன்னிலத்தில் வந்து இந்த பிரச்சாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுற பாருங்க. வேற மாதிரி ஆயிட்டுங்க. ஸோ இந்த பக்கம் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஒரே ஜாலியாக இருக்கு போங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நன்னிலம் வேற மாதிரிங்க. ஒரே கியூரியாசிட்டியாக இருக்குது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு யார் வருவா வேட்பாளரா அப்படின்ட்டு. இருங்க அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு கட்சா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டத்தை பாருங்க, வேற மாதிரிங்க. தாறு மாதிரி தக்காளி சோறு தான் நம்ம நன்னிலம். இந்த பாருங்க. இந்த தொகுதியில் மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறது. ஆகையால் உங்களோட ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் உங்களோட மாற்றத்துக்கான ஓட்டு. அந்த ஓட்டை கண்டிப்பாக தென்னந்தோப்பு நீங்க போகணும்னு நான் கேட்கிறேன். இந்த பகுதிக்கு இன்னும் இது மட்டும் இல்லை, இப்போ நன்னிலம் பெருமாள் கோயில் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம கூட்டம். வீடியோவா படப்படா அப்படின்ட்டாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கே ஒரு ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம நன்னிலத்தில் வந்து மதியான டயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் புழக்கம், அந்த டயத்துலலாம் வந்து அப்படி இருக்கும், ஏண்டா இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட்டத்தை மோள கச்சேரினா வச்சுருக்குறாங்க. மோள கச்சேரி நிறைய இடத்துல நடக்குதுங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே வந்து தனித்துவமாக இருப்போங்க. அதனால் வந்து நமக்கு எந்த கட்சியும் ஈடுபாடு கிடையாது. பட் எல்லா கட்சியும் நம்ம எடுத்து போடுவோம். எது நல்லா இருக்கும் வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே வந்து ஒரே ஜாலியாக இருக்குது. நன்னிலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவோம்.